This video is sponsored by Unify Academy Salem. Hi, I am Aravind, Associate Professor. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட். டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 யூனிட்டு. ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்டெடி ஸ்ட்ரெஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மெஷின் மெம்பர்ஸ். செகண்ட் யூனிட் ஸ்டாப்ஸ் அண்ட் கப்ளிங். தேர்ட் யூனிட் டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ். Fourth unit energy storing elements and engine components. Fifth unit bearings. ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் சிலேருந்து இதுலேருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதர் ஷாஃப்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரலாம் அண்ட் கப்ளிங்ஸ். ஸோ இப்போ 12A ஷாஃப்ட்டு 12B கப்ளிங். அதே பார்ட் சி 16th கொஷின்ஸ்லேருந்து இந்த 2 கொஷின்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ்லேருந்து பார்ட் சிலேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 யூனிட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அண்ட் யூனிட் 5. ஸோ டீப்பாக நம்ம உள்ளே போய் அப்படி ஒவ்வொரு யூனிட்டில் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 ஸ்டெடி ஸ்ட்ரெஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மெஷின் மெம்பர்ஸ். ஸோ இதில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைரக்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன் இம்பாக்ட் ஷாக் அண்ட் எசென்ட்ரிக் லோடிங். தேர்ட் ஒன் சோடர்பர்க் குட்மேன் அண்ட் கெர்பர் ரிலேஷன். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டாபிக் அண்ட் தேர்ட் டாபிக். 11th A கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஈக்குவேஷன் வந்து வந்துடும். அண்ட் 11th B கொஷின் சோடர்பர்க் குட்மேன் அண்ட் கெர்பர் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு கொஷின் வந்துடும். இதில் மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களால் இது ரெண்டும் படிக்க முடியல அப்படின்னா தேர்டு டாபிக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருங்க. டெஃபினட்டாக ஒரு கொஷின் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் அடிச்சிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபார் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன், தட் இஸ் லோட் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஜென்ரல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தான். ஜென்ரல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் லோட் பை ஏரியா. த சேம் ஃபார்முலா ஃபார் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் M/Z. இசட்டோட ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை y சைஸ். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன், பெண்டிங் மூமெண்ட் சிக்மா B/Y இஸ் ஈக்குவல் டு M/I. ஸோ இதில் ஐஒய்யோட ஃபார்முலா இசட்டோட ஃபார்முலா பேஸ்ட் அப் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷனாக இருக்கலாம், ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்கலாம், ஸ்கொயர் செக்ஷனாக இருக்கலாம், ட்ரையாங்கிள் செக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனேட் ஆஃப் டேபிளில் 1.3 அதோட வேரியஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அதோட ஐ ஃபார்முலா, ஒய் ஃபார்முலா அண்ட் இசட் ஃபார்முலா எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டார்ஷனல் ஈக்குவேஷன் டவ் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் MR/J. ஜேயோட ஃபார்முலா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் இஸ் π/32 d⁴. ஸோ டயாமீட்டரோட வேல்யூ கொடுத்தோம். இதெல்லாம் ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்ட் டார்ஷன் டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டவ் மேக்ஸோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் செகண்ட் டாபிக் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சோடர்பர்க் குட்மேன் அண்ட் கெர்பர் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. ஸோ சோடர்பர்க் ஈக்குவேஷன் 2 அதில் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1/m தட் இஸ் சிக்மா M/σy + சிக்மா A/σ இன்வர்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. சிக்மா -1 இந்த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் சோடர்பர்க்கில் ஈல்டு ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணோம். குட்மேன் ஈக்குவேஷனில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சேம், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். இதில் ஒய் சிக்மா ஒய், இங்கே சிக்மா யோ, ரிமைனிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we have to யூஸ் திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இது எல்லா வேல்யூஸுமே நம்ம டிசைன் டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே மேபி கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டிசைன் டேட்டா புக்லேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து குட்மேன் ஈக்குவேஷன். சோடர்பர்க் ஈக்குவேஷனுக்கும் குட்மேன் ஈக்குவேஷனுக்கும் ஒரே ஒரு ரிலேஷன் தான். இதில் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணோம். குட்மேன் ஈக்குவேஷனில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணோம். ஸோ சேம் வித்தவுட் கன்சிடரிங் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் சேம் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் கெர்பர் ஈக்குவேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோடர்பர்க் குட்மேன் தான் கேட்பாங்க கொஸ்டினில். கெர்பர் ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க. அதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். சிக்மா -1 சிக்மா M/σu². இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த தேர்டு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் டாபிக் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிங்கன்னா போதும். இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஈஸியாக 13 மார்க் எடுத்துடலாம் இதுலேருந்து. நெக்ஸ்ட் பார்ட் ஏ. ஸோ இந்த 6 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின், யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்க கொஷின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு என்ன, டக்டைல் மெட்டீரியலுக்கு என்ன, இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டுருக்கான் சென்ட் வேலன் தியரி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ அதோட ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். அடுத்து குட்மேன் ரிலேஷன் சோடர்பர்க் ரிலேஷன்ஸோட டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி இருக்கும். அந்த 2 கிராஃபும் போட்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு என்ன, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன. ஸோ குட்மேன் வந்து
அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு, சோடர்பர்க் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த 2 டயக்ராம் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், இது பண்ணிடலாம். அடுத்து நாச் சென்சிட்டிவ், இந்த 3 கொஷின். ஸோ இந்த 6 கொஷினுமே ரிப்பீட்டாக கேட்டுருக்க கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்ஸ் அண்ட் கப்ளிங். ஸோ பார்ட் பியில் 2 டாபிக். ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்ஸு, செகண்ட் ஒன் கப்ளிங்கு. ஸோ ஷாஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஹாலோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்து அண்ட் ரிஜிடிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் ஸ்பீட் பேஸ்ட் ஆன் சாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் யூனிட்டில் ஷாஃப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12Aலேருந்து 13 மார்க் ஷாஃப்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. சிம்பிளஸ்ட் ஃபார்முலாஸ், அந்த சிம்பிளஸ்ட்டு 4 ஃபார்முலா. அது எப்படி அந்த ஃபார்முலாவும் சாலிட் ஷாஃப்ட் கேட்டால் எப்படி எழுதணும், ஹாலோ ஷாஃப்ட் கேட்டால் எப்படி எழுதணுங்கிறத நான் இதில் எழுதி போட்டிருக்கேன், இதை பார்த்துங்க. ஸோ ஷாஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் சப்ஜெக்ட் டு சிம்பிள் டார்ஷன் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிள் டார்ஷன் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 16T/πd³ ஃபார் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு. இதோ ஹாலோ ஷாஃப்ட் அப்படி கொஸ்டினில் கொடுத்துட்டான் அப்படின்னா தட் இஸ் அவுட்டர் டயாமீட்டர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட். ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட் ஃபார் சாலிட் ஷாஃப்ட், திஸ் இஸ் ஃபார் ஹாலோ ஷாஃப்ட். தி சேம் இங்கே T டார்ஷன் கன்சிடர் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் கன்சிடர் பண்ணோம். தட் இஸ் 32 MB/πd³ ஃபார் சாலிட், 32 M, that is outer diameter, pi into outer diameter whole power 4 minus inner diameter whole power 4. This is solid shaft for hollow shaft. And combined torque and bending moment ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா that is same formula 16πd³ mb² plus mt² for solid shaft. ஸோ இதே ஹாலோ ஷாஃப்ட் கொடுத்தாங்கன்னா இன்னர் டயாமீட்டர் டிவைடட் பை அவுட்டர் டயாமீட்டர் ஹோல் பவர் 4 மல்டிப்ளை பை அவுட்டர் டயாமீட்டர் ஹோல் கியூப். ஸோ இந்த ஃபார்முலாஸில் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்டாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் லோட் அண்ட் கேபி அண்ட் கேடி சேம் ஃபார்முலா ஃபார் கம்பைன் டார்க் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் ஃப்ளக்சுவேட்டிங் லோடுக்கும். ஸோ அதில் கேபி அண்ட் கேடி மல்டிப்ளை ஆகும். இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் டேட்டா புக்கில் வந்து எடுத்துக்கலாம். சேம் ஃபார் சாலிட் ஷாஃப்ட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கப்ளிங். ஸோ கப்ளிங்கில் 2 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று ரொம்ப 4 கப்ளிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ளான்ஜ் கப்ளிங் அண்ட் யூனிவர்சல் கப்ளிங். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளான்ஜ் கப்ளிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. இதோட ஃபார்முலாஸ், ஃப்ளான்ஜ் கப்ளிங்ஸ் இது எல்லாமே டிசைன் டேட்டா புக்கில் அவைலபிள். இதோட டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபார்முலாஸ் அதிலேருந்து எடுத்து ஜஸ்ட் வி ஹேவ் டு சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். அது டிசைன் ப்ரொசீஜர், ஃப்ளான்ஜ் கப்ளிங்கோட டிசைன் ப்ரொசீஜர் மட்டும் என்னென்னு தெரிஞ்சால் போதும். அந்த டிசைன் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி ஃபார்முலாஸ் டிசைன் டேட்டா புக்கில் எடுத்து ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் சிலேருந்து கேட்குற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷாஃப்ட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும், கப்ளிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். 15 மார்க் கொஸ்டினில் எய்தர் ஷாஃப்டில் ஆர் கப்ளிங், மேக்ஸிமம் கப்ளிங்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார் 12th கொஸ்டினுக்கு சாலிட் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அண்ட் பார்ட் சிக்கு கப்ளிங்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் ஃப்ளான்ஜ் கப்ளிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிவர்சல் கப்ளிங் சேம் அதே தான், சம்வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளான்ஜ் கப்ளிங்கும் யூனிவர்சல் கப்ளிங்கும் சம்வாட் டிஃப்ரெண்ட். ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கான்சன்ட்ரேட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளான்ஜ் கப்ளிங். நெக்ஸ்ட்டு பார்ட் ஏல இந்த 6 கொஷின் யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீஸ் அண்ட் ஸ்ப்ளைன்ஸ். இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அண்டு சங்கி, வாட் இஸ் மீன் பை சங்கின்னு என்ன, இந்த 2 கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அண்டு ஸ்பெசிஃபிகேஷன், கப்ளிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் இது டேரெக்டாக நீங்கள் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. டிசைன் டேட்டா புக்லேயே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் தீஸ் 6 கொஷின்ஸ். அண்ட் ஷாஃப்டோட இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க, இது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ யூனிட் 3 டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ டிஎம்இயில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வந்து ரொம்ப ஈஸியான யூனிட். அதில் ஒரு யூனிட் வந்து தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட். தேர்ட் யூனிட்டில் வெல்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, ஃபோர்த் யூனிட்டில் ஸ்ப்ரிங்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக 13 மார்க்ஸ் இதில் வந்து அடிச்சிடலாம். ஸோ இதில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்னஸ் அண்ட் வெல்டிங் இருக்குது. ஸோ டெம்பரரி ஜாயின்ட்ஸ் அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ். ஸோ ஃபாஸ்ட்னஸ் டாபிக் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வெல்டிங்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ அந்த வெல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 11.3ல் இதோட எல்லா ஃபார்முலாஸுமே அதில் இருக்குது. டயக்ராம்ஸ் வந்து கொஷின்லேயே கொடுத்துருவான். கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி வெல்டிங் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். என்னென்ன கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறதும் கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தமான ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு டேபிளேஷனில் போட்டு அந்த டயக்ராம்ஸ் தகுந்த மாதிரியே ஃபார்முலாஸ் எல்லாமே டிசைன் டேட்டா புக்லேயே இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் பேஜ் நம்பர் 11.3 டிசைன் டேட்டா புக்கில் அவைலபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஃபில்லட் வெல்டிங். ஸோ டிசைன் ஆஃப் ஃபில்லட் வெல்டிங் தான் கொஷின்ஸ் வரும். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இதில் 3 டாபிக் இருக்குது. லாங்கிடியூடினல் பேரலல் வெல்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்லட் வெல்டிங், காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபில்லட் வெல்டிங். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான், P = P ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ்
V parallel. ஸோ இந்த ஃபார்முலாவும் டிசைன் புக்லேயே இருக்குது. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா 0.707 H L1 sigma plus 2 into H L2 sigma. Same formulas. And design of T joint. So T joints ku formula differ ஆகும். So this is a combination of single transfer and fillet welding and design of T joints. So T joints ku P is equal to 1.414 H L tau. ஸோ இந்த ஃபார்முலா இது ரெண்டு ஃபார்முலா. ஸோ வெல்டிங் பார்த்திங்க ரொம்ப ஈஸி. எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு டிசைன் டேட்டா புக்லேயே இருக்குது. டயக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க, கிவன் டேட்டா கொடுத்துருவான். அந்த ஃபார்முலா டிசைன் டேட்டா புக்கெலாம் வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா ஃபார் டி ஜாயின்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ட்ரான்ஸ்வர்ஸ் அண்ட் பேரலல் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஃபாஸ்ட்னஸ் வேண்டாம், வெல்டிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க யூனிட் 3ல். நெக்ஸ்ட்டு பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ இந்த ரிப்பீட்டட் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்ஃப் லாக்கிங் அண்ட் பவர் ஸ்க்ரோஸ். அண்ட் இதோட டயக்ராம்ஸ் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. சிம்பிள் ஃபார் W ஜாயிண்ட் அண்ட் V ஜாயிண்ட் அதோட ட்ராயிங்கு அண்ட் ட்ரா தி ஃபில்லட் வெல்டிங். ஸோ இந்த 6 கொஷின்ஸில் இந்த 3 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டயக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டேட்டா புக்லேயே இருக்கும், அதோட சிம்பிள் எல்லாமே. ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் இதில் 30 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். ஸோ இன்ஜின் காம்பனன்ட்ஸ் வந்து தேவையில்லை, இந்த டாபிக் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸில் ஸ்ப்ரிங், டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான டாபிக். யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 இது ரொம்ப ஈஸியான டாபிக். அதில் ஸ்ப்ரிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான் எல்லாமே. ஸோ டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அண்ட் லீப் ஸ்ப்ரிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 14th கொஷினில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்லேருந்து கொஷின்ஸ் வந்துடும் டெஃபினட்டாக. 14th A கொஷின் ஒரு 13 மார்க்ஸ் இதில் வந்துடும். ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான், எல்லாமே நீட்டாக எழுதி போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் Q is equal to P/Y. ஸோ இது டேட்டா புக்கில் இருக்காது, மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான், ஈஸியஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம். ஸோ அவங்க கொஷினில் டிஃப்ளெக்ஷன், ஸ்டிஃப்னஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்ப்ரிங் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதில் லீப் ஸ்ப்ரிங்கோட ஃபார்முலா இது டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது. டிசைன் டேட்டா புக்கில் லீப் ஸ்ப்ரிங்கோட ஃபார்முலா எடுத்து பார்த்துங்க. ஸோ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் யூனிட் 4ல், ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ இந்த 6 ஃபார்முலா ப்ளஸ் இந்த டிஃப்ளெக்ஷன், ஸ்டிஃப்னஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோர்டு, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 6 கொஷின். இந்த 6 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அதில் இந்த கொஷின்ஸ் சர்ஜின் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கோட ஃபங்க்ஷன் அண்ட் சர்ஜி ஸ்ப்ரிங், இந்த 2 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 6 கொஷின்ஸ் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பேரிங்ஸு. ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா பால் பேரிங்ஸ் அண்ட் ஜேர்னல் பேரிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜேர்னல் பேரிங்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஜேர்னல் பேரிங்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ எந்தெந்த பேஜ் நம்பரில் என்னென்ன ஃபார்முலா இருக்குங்கிறத நான் நீட்டாக இங்கே டீட்டெயிலாக எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 9 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஜேர்னல். ஸோ பவர் கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் அப்பான் தி பவர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதில் வந்து டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டார்க்கில் வந்து வி ஹேட் ஃபைண்ட் தி shear stress tau or diameter, இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம மக்கப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி பேரிங். ஸோ லென்த் ஆஃப் தி பேரிங் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.31 டிசைன் டேட்டா புக்கில் இந்த ஃபார்முலாஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் பேரிங் ப்ரெஷர். ஸோ பேரிங் ப்ரெஷர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பேஜ் நம்பர் 7.31ல் வித் ஹெல்ப் ஆஃப் பேஸ்ட் அப்பான் L/D ரேஷியோ, இந்த வேல்யூ அண்ட் டயாமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் வித் இந்த டயாமீட்டர் வேல்யூ இது மூலியம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இந்த வேல்யூ அண்ட் லென்த் வேல்யூ இதை பேஸ் பண்ணி லென்த் ஆஃப் தி பேரிங் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இதை பேஸ் பண்ணி நம்ம பேரிங் ப்ரெஷர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த பேஜ் நம்பர் 7.31ல் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் ரேஷியோ பேஜ் நம்பர் 7.32. ஸோ இந்த வேல்யூவும் நீங்கள் டிசைன் டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம் இந்த ஃபார்முலா. ஸோ 5th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி சூட்டபிள் ஆயில் அண்ட் விஸ்காசிட்டி. ஸோ மேக்ஸிமம் அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி to 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த வேல்யூ இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 65 to 75 எந்த வேல்யூஸ் வேணாலும் இதுக்குள்ளே இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th கால்குலேட் தி பேரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.31ல் இதோட ஃபார்முலாஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ அதோட பேரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்னங்கிறதையும் இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் தி சோமர்ஃபீல்டு நம்பர். ஸோ இதோட ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.34ல் இருக்குது டிசைன் டேட்டா புக்கில். அதை வந்து டேரெக்டாக எடுத்து சோமர்ஃபீல்டு நம்பர் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதோட ஃபார்முலாஸ் இருக்குது. இதோட ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டட். இதோட ஃபார்முலா மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுருங்க. HD is equal to mu WV and HD is equal to del T plus 18 whole square K into
L into D. ஸோ இந்த 2 ஃபார்முலா மக்கப் பண்ணிங்க. ஸோ 9 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் ஜேர்னல் பியரிங்கில். ஜேர்னல் பியரிங் ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக இதில் வந்து பாஸ் பண்ணி ஈஸியாக இதில் வந்து 13 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒரே ஒரு டாபிக் ஜேர்னல் பியரிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் போதும். வேறு எந்த பால் பேரிங்ஸ் இருக்குது, பால் பேரிங்ஸ் வேணாம். ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் பியரிங்ஸ் மட்டும் நீங்கள் இந்த 9 ஸ்டெப்ஸ் இதோட ஃபார்முலாஸ் நீட்டாக டிசைன் டேட்டா புக்கில் எந்தெந்த பேஜ் நம்பரில் ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நீட்டாக எழுதி போட்டிருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் ஏல 6 கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீலோட ஃப்ளைவீல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேரிங் லைஃபு அண்ட் பேரிங் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 3 கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் கொஷின் பேப்பர்ஸில் இந்த 3 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. இந்த 6 கொஷின் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 5 யூனிட்டில் எந்தெந்த டாபிக் பார்க்கணுங்கிறது பார்த்தோம். இப்போ ஓவர்வியூ ரொம்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னா நான் இந்த யூனிட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்க. இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சோடர்பர்க் குட்மேன் ஈக்குவேஷன். ஸோ இதில் இருந்து 11A ஆர் 11Bலேருந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக குட்மேன் ஈக்குவேஷன் ஆர் சோடர்பர்க் ஈக்குவேஷன்லேருந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2. ஸோ யூனிட் 2 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஷாஃப்ட்டும் படிச்சாகணும், கப்ளிங்கும் படிச்சாகணும். பிகாஸ் பார்ட் சிலேருந்து இதிலேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாஃப்ட்டு கப்ளிங்ஸ். ஸோ இது இந்த யூனிட் 2 வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷாஃப்ட் கப்ளிங் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட் சிலேருந்து இதிலேருந்து கேட்கறதுக்கு 15 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா வெல்டிங். ஸோ வெல்டிங் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஸோ இதோட எல்லா ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, 4, 5 இதோட 3 இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே டிசைன் டேட்டா புக்லேயே இருக்குது. ஈஸியாக பாஸ் பண்ணலாம். வெல்டிங் யூனிட் 3ல் வெல்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வெல்டிங்கோட ஃபார்முலாஸ் எல்லாமே எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் நீட்டாக அந்த ரிவ்யூஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் யூனிட் 4 ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கோட ஃபார்முலாஸ் எல்லாமே நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கு அதுலேயே. ஸோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. அந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி அதுலேருந்து 2 or 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அண்ட் ஜேர்னல் பியரிங்லேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் ஜேர்னல் பியரிங் அதோட ஃபார்முலாஸும் நீட்டாக நான் எழுதி போட்டிருக்கேன். எந்தெந்த பேஜ் நம்பரில் எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் டிஎம்இ பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த கொஷின்ஸ் மட்டும் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ 5 யூனிட்டோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா வேணும் அப்படின்னா நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.